மத்திய மாநில அரசுகள் மதமாற்றம் செய்வதை தடுக்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோரிக்கை வைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பெருதெய்வ வழிபாட்டு கோயில்களில் அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படும் நிலையில் சிறு தெய்வ வழிபாட்டு கோயில்களில் சாதிய பாகுபாடு நீடித்து வருவதாக கூறியவர், இதனை காரணமாக கொண்டு மதமாற்றம் செய்யும் முயற்சியில் சர்வதேச சக்திகள் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய மாநில அரசுகள் மதமாற்றம் செய்வதை தடுக்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தவர், மக்கள் நலன் கருதி வரும் ஜனவரி 14ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக மக்களின் வாழ்வு நிலை, பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி ஆகியவற்றின் நிலை குறித்து எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர உலகத்தில் வாழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டினுடைய எந்த பொருளாதார சூழ்நிலையாக சரி, சுகாதார சூழ்நிலை சரி, கல்வியாக சரி, இளைஞர்களுடைய வாழ்நிலை சரி, மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி 2021 பிறகு மிக மிக அதிகமாக இருக்கு. ஆனால் இதை ஸ்டாலின் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாக எனக்கு தெரியும். அவர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் நிலை இருக்கிறாரா என்பதை கேள்விப்படியாது. அந்த அளவுக்கு அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். மக்களுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வது இந்த அரசும் புதுக்கோட்டையில் பேரறிஞர் அண்ணா கோப்பைக்கான மிதிவண்டி போட்டியை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் பேரறிஞர் அண்ணா கோப்பைக்கான மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. மேலும் 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் 3 பிரிவுகளிலும் வெற்றி பெற்ற தலா 3 வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை மணலியில் உயரழுத்த மின்கம்பி உரசியதால் தீப்பிடித்து எரிந்த லாரியில் இருந்து மீட்கப்பட்ட ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மணலி SRF கம்பெனி அருகே ஈரோட்டில் இருந்து தண்டையார்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியில் உயரழுத்த மின்கம்பி உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணலி போக்குவரத்து போலீசார் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்து லாரியில் படுகாயங்களுடன் இருந்த ஓட்டுநர் ஏழுமலையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து லாரியில் மின்சார கம்பி உரசி தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து மணலி போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோளிங்கர் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் 24 மற்றும் 25வது வார்டு மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. மேலும் நகரமன்ற ஆணையர் நந்தினி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அருண், ஆதி, தீபா அரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்ட சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் முகாமை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், புறநோயாளிகளுக்கு மருத்துவ பெட்டி, குடும்ப அட்டை பெயர் மாற்றம் செய்த பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்த முகாமில் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன், துப்புரவு ஆய்வாளர் தேவி பாலா மற்றும் மேற்பார்வை அலுவலர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விஜய்க்கு போட்டியாக திமுகவினர் சிவகார்த்திகேயனை அரசியல் பேச வைப்பதாக கோவை விமான நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் 5ஆம் தேதி கோவை வரும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியவர், நீண்ட காலத்திற்கு பின்பு தமிழர் ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அமைச்சர் TRP ராஜா வடமாநில பெண்கள் பற்றி பேசியது குறித்த கேள்விக்கு, இந்தியாவில் வேத காலம் முதல் பெண்களுக்கு தனி சிறப்பு உள்ளது என்று கூறியவர், அமைச்சர் TRP ராஜாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டார்.
தொடர்ந்து கல்விக்காக திமுகவினரால் நடத்தப்பட்ட விழா சினிமாக்காரர்களை வைத்து விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட நாடகம் என குற்றம் சாட்டியவர் விஜய்க்கு போட்டியாக திமுகவினர் சிவகார்த்திகேயனை வைத்து அரசியல் பேச வைப்பதாக தெரிவித்தார். கடுமையான கண்டனத்திற்குரிய பேச்சு. தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவர் மட்டுமல்ல, அவருடைய அமைச்சரவையினுடைய சகாக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் கூட வட இந்திய தொழிலாளர்களை பற்றி, வட இந்திய மக்களை பற்றி அவதூறாக, அவமரியாதையாக பேசுவது என்பது இது முதல் முறை அல்ல. அதிலும் குறிப்பாக அவர் வட இந்திய பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒன்றை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆரம்ப காலம் தொட்டு, ஏன் வேத காலத்திலிருந்து கூட பெண்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பான இடம் நம்முடைய இந்திய வரலாற்றிலே, கலாச்சாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் கிழக்கு கல்லறை சாலையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் புதுப்பிப்பதற்கான பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கிழக்கு கல்லறை சாலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ள சேதமடைந்த 700க்கும் அதிகமான வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டுவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, ராயபுரம் கிழக்கு கல்லறை சாலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் சேதமடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்ட வேண்டும் என முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து ஒப்புதல் பெற்றுள்ளதாக கூறியவர், அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பயன்பெறும் வகையில் குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தேர்தல் வரதுக்குள்ளே இல்லை, நாங்கள் 12வது மாதத்துக்குள்ளேயே அடிக்கல் நாட்டு பணிகளை துவங்கணும்னு, டிசம்பர் மாதத்துக்குள்ளே அடிக்கல் நாட்டு பணிகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது. அதான் ஏற்கனவே இந்த 672 ப்ளஸ் ஒரு 120 குடிசைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சேர்த்து அது ஏற்கனவே 180 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. ஸோ G+9 கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீலர் பார்க்கிங் விடப்பட்டு மேலே 9 மாடி கட்டடங்கள் வருகிறது. அதனால் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கிது. 792 பேருக்கு வீடுகள் கிடைக்கும். விருதுநகரில் விவாகரத்து பெற்ற மனைவியை தன்னுடன் சேர்ந்து வாழ வலியுறுத்திய நபர் மனைவி மற்றும் மாமியாரை தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் முத்தாண்டியபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கலைச்செல்வன், முனீஸ்வரி தம்பதி. இவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் கலைச்செல்வன் அதீத கஞ்சா மற்றும் மதுபோதை காரணமாக முனீஸ்வரியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் முனீஸ்வரி நீதிமன்றம் மூலம் கலைச்செல்வனிடமிருந்து விவாகரத்து பெற்று தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இதனிடையே கலைச்செல்வன் தன்னுடன் சேர்ந்து வாழ வலியுறுத்தி முனீஸ்வரி வேலை செய்யும் தீப்பெட்டி ஆலைக்கு சென்று தகராறில் ஈடுபட்டு முனீஸ்வரி மற்றும் அவரது தாயார் மாரியம்மாள் ஆகியோரை தாக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் முனீஸ்வரியை தேடி ஆலைக்கு வந்த கலைச்செல்வனிடம் சமாதானம் பேச முயன்ற மாரியம்மாளை கலைச்செல்வன் கன்னத்தில் அறைந்து பின்னர் ஆலைக்குள் இருந்து தப்பி சென்ற முனீஸ்வரியையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து முனீஸ்வரி அளித்த புகாரின் பேரில் 7000 பண்ணை போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வளமான உள்நாட்டு நீர்வழிகள் கொண்டது என சென்னையில் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால், தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால், இந்தியா வளமான உள்நாட்டு நீர்வழிகள் கொண்டது என்றும் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் கடந்த நிதியாண்டில் 8500 லட்சம் டன்களுக்கு அதிகமான சரக்குகளை கையாண்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் தொடங்கி மரக்காணம் வரை 796 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பக்கிகாம் கெனல் நீர்வழித்தடத்தை சீரமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கிராவிட்டாஸ் எனப்படும் அறிவுசார் துவக்க விழாவில் அபுதாபி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மஜித் அலி அல் மன்சூரி கலந்து கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில்
கிராவிட்டாஸ் எனப்படும் அறிவுசார் திருவிழாவின் துவக்க விழா பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அபுதாபி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மஜீத் அலி அல் மன்சூரி, சேகர் விஸ்வநாதன், சந்தியா பெண்டாரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அபுதாபி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மஜீத் அலி அல் மன்சூரி, இணையதளம் முதல் எரிசக்தி வரை அனைத்து கண்டுபிடிப்புகளும் விடாமுயற்சி காரணமாக உருவானது எனவும், மாணவர்கள் தொழில்நுட்ப திறன் வாய்ந்தவர்களாக திகழ்வது உலகளாவிய குடிமகனாக இருப்பதற்கு உதவும் எனவும் தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா செப்டம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில், விழாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர். செஞ்சி அருகே சர்க்கரை ஆலையில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலையில் பாலப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் சர்க்கரை உற்பத்தி பிரிவில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் பணிக்கு வந்த புருஷோத்தமன் தனது பணியை மேற்கொண்ட போது சர்க்கரை பாகு செல்லும் குழாயின் இரும்பு மேல்பாகம் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் காரணமாக புருஷோத்தமன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில், தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நல்லான்பிள்ளை பெற்றால் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த புருஷோத்தமன் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் திருமலைசாமிபுரத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் திருமலைசாமிபுரத்தைச் சேர்ந்த ஜேசிபி ஓட்டுநர் கார்த்திக் என்பவருக்கு ஜெயபாண்டி என்பவருடன் தொழில் ரீதியாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜெயபாண்டி போடிநாயக்கன்பட்டியில் மாடி வீட்டில் வாடகைக்கு வசித்து வரும் நிலையில், நட்பின் காரணமாக கார்த்திக் அடிக்கடி ஜெயபாண்டி வீட்டுக்கு செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் ஜெயபாண்டி வீட்டு சமையலறையில் கார்த்திக் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கார்த்திக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெயபாண்டி தற்பொழுது தலைமறைவாக உள்ளதையடுத்து ஜெயபாண்டியின் மனைவி செல்வராணியை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். ஆதி திராவிடர் பட்டியலிலிருந்து அருந்ததியர் பிரிவை நீக்கி தனிப்பிரிவாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆதித்தமிழர் பேரவை சார்பில் சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது அருந்ததியர் பட்டியலின மக்களை தனியாக பிரித்தால் மட்டுமே அவர்களுக்கான உள் ஒதுக்கீடு முழுமையாக கிடைக்கும் என்றும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு என அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என்று முழக்கங்களை எழுப்பினர். இதில் கலந்து கொண்டு பேசிய திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி, தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வகுப்பை சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையை கொண்டு உள் ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை தனி ஒதுக்கீடாக அறிவித்துவிட்டாலே இந்த சிக்கல்கள் பலது தீர்ந்துவிடும் என்பது நம்முடைய கருத்து. எண்ணிக்கை தெரிந்த பின்னால் அவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீட்டை செய்ய முடியும். அதே வேளையில் இவர்களுக்கு மட்டும்தான் அது எண்ணிக்கை குறைந்தாலும் மதிப்பெண் இல்லை என்றாலும் அந்த மக்களுக்கு மட்டும்தான் என்பதையும் முடிவாகிவிடும் என்ற காரணத்தால் இந்த இரண்டையும் நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தகவல் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததோடு பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூர் ஒன்றியத்தில் மட்டும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் இதுவரை 4,300 பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் என்றும், அவர்களில் முதற்கட்டமாக 1,750 பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மீதமுள்ள அவர்களின் மனுக்களும் அதிகாரிகளின் பரிசீலனையில் உள்ளது என்றும், விரைவில் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினார்.
தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். நம்ம ஊர்ல இந்த ஒன்றியத்துல மட்டும் மகளிர் உரிமை தொகை நிறைய விண்ணப்பிக்கிறாங்க. அது விட்டு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் எல்லா கொடுக்கணும்னு சொல்லி துணை முதலமைச்சர் அவர்களும் ஆணையிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது 1,15,00,000 பேருக்கு வழங்கப்படுகிறது. மேலும் தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஆணையிட்டு அதை துணை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடத்தை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை MP முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், நீலமேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தனர். தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு முதற்கட்டமாக புத்தகங்களை MP வழங்கினார். வேலூர் காட்பாடியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து 14 பேர் கைது செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காட்பாடி போலீசார் சிறப்பு சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது ஒரு குழுவினர் மொத்த விற்பனைக்காக கொண்டு வந்த போதை மாத்திரைகளை சில்லறை வியாபாரிகளுக்கு பிரித்து வழங்கிக் கொண்டிருந்தது போலீசாருக்கு தெரியவந்தது. உடனடியாக போலீசார் அந்த இடத்தில் இருந்து 14 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 20 பேர் மீது வழக்கு பதிந்து தலைமறைவான 6 பேரை தேடி வருகின்றனர். அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மிதிவண்டி போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் கடைவீதியிலிருந்து அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த மிதிவண்டி போட்டியை முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் செம்பனார் கோயில் கடைவீதியிலிருந்து போட்டி துவங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 நபர்களுக்கு ஊக்கத்தொகை, சான்றிதழ்கள் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதிமுகவில் சரியான தலைமை இல்லாததால் தோல்வி பயத்தில் இருக்கின்றனர் என மதுரை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கள்ளிக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்கள் சுமார் 1 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் தொகுதிகளில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும், மீண்டும் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் ஆட்சி அமையும் எனவும், எத்தனை படைகள் வந்தாலும் யாராலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.